நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தோபித் 13 2-7 மற்றும் 11 முடிய. என்றும் வாழும் கடவுள் போற்றி, ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள், ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள், ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை. எக்காலத்துக்கும் அவர் கடவுள். உங்களுடைய நெறிக்கட்ட செயலுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடம் இருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். சிந்தனை: கடவுளின் பெரும் செயல்களையும் பராமரிப்பையும் பற்றி இங்கு பேசப்படுகிறது. கடவுளின் மாட்சியை இஸ்ரேலுக்கு எடுத்துரைக்கும் ஒரு புகழ்பாவாக உள்ளது. நாடு கடத்தப்பட்ட பக்தி உள்ள யூதர்களுக்கு அந்த வாழ்வு கொஞ்ச நாட்களில் நீடித்தன. ஆனால் எருசலேமை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு முற்கால வழிபாடுகளை பற்றிய உன்னத உணர்வுகளை உணர்கிறது. அதே போன்று நமக்கு நம் ஆண்டவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பார்ப்போம். நீதியின் ஆண்டவரை போற்றுவோம், வாயார அவரை அறிக்கையிடுவோம், என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுவோம். அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.